பவுனம்மாவின் நேயர்களை என்னுடைய இரத்த சாகையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு குரு வைத்தியமாக பயன்படுத்திய உணவை பார்க்கலாம் வாங்க. பவுனம்மா நானே எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ இங்கே பாருங்க. கொள்ளு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த கீரையை போடணுங்க. இது லயன் கீரைன்னு நாங்கள் சொல்லுவோங்க. இது நாங்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் இயற்கை உரம் தயாரித்து ₹1 செலவில்லாமல் நாங்களே தயாரிச்சது. இங்கே பாருங்கள், இப்போ தான் பொறிச்சிட்டு வந்தது எப்படி கொழுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதைய தொலாவி விடணுங்க. திருப்பி இந்த கொள்ளு கூட நல்லா கலங்கிற மாதிரி தொலாவி விடணுங்க. மிதமான சூட்டில் தான் செய்யணுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொலாவி விடணுங்க. இப்போ இதை பூரா போட்டணுங்க. போட்டுட்டு இப்போவும் நல்லா கிளறி விடுறணுங்க. இந்த கீரையும் கொள்ளும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வரணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இது நல்லா ரெண்டு கலங்கிருச்சுங்க. இப்போ இதைய எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ தாளிக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இரும்பு வடச்சட்டியை எடுத்துக்கணுங்க. ஃப்ரீ ஹீட் ஆகணுங்க. ஆன பின்னாடி மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்க. அதுவும் சூடான பின்னாடி இங்கே பாருங்க, இப்போ தான் அறுத்து கொண்டுட்டு வந்ததுங்க சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. இதைய பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வரமிளகாயும் போட்டுக்கிறணுங்க. போட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ இது வெந்துருச்சுங்க. இப்போ இதைய எடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி கொட்டிடணுங்க. கொட்டி மறுபடியும் இதே அடுப்பில் வச்சு நல்லா இந்த சின்ன வெங்காயம், வரமிளகாய், மரச்செக்கு நல்லெண்ணெய் இது மூணும் இது கூட நல்லா கலங்கணுங்க. கலங்கின பின்னாடி அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க. இப்போ சீரகம் போடுறீங்க. அடுப்பு கை பீம்ல வச்சிருக்கிற எருமை, நீ அங்க மிதமான சூடுன்னு சொல்லிட்டு இருக்கிற, கை பீம்ல வச்சு ஏத்திட்டு இருக்கிற. இங்க பாருங்க, இப்பதான் சீரகம் அப்படியே பச்சையா போடணுங்க. குருமிளகும் இப்பதான் போடணுங்க. போட்டு நல்லா கிளறணுங்க. மரச்சக்கு நல்லெண்ணெயில் இந்த சீரகமும் குருமிளகு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலங்கின பின்னாடி இங்கே பாருங்க, நாட்டு வெள்ளை பூண்டு இப்போ தான் தொளிச்சிட்டு வந்து வச்சுட்டு தான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணுங்க. பிரிட்ஜுக்குள்ளே எல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இப்போ இது ஒன்று ஒன்றா தட்டி இதுக்குள்ளே பச்சையாக தான் போடணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தட்டணுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற சத்துக்களும் வீணாகாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வர மாதிரி செய்யணுங்க. மூடி வச்சுட்டு அந்த கொதி வர்றதுக்கு முன்னாடி அவதியா போகாத. மூடி வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. முதல்ல நீ கீரையவே ஒழுக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணல. கீரை எப்படி வந்தது, என்ன ஏது, அதெல்லாம் மூடி வச்சுட்டு சொல்லு. மேல மூடி வை, சொல்லு நேயர்களுக்கு.
இந்த கீரை வந்து நாங்களே மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து எடுத்ததுங்க. இயற்கை உரம் தயாரித்து ₹1 செலவில்லாமல் வளர்த்து எடுத்ததுங்க. அதனால தான் இதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குதுங்க, சிந்தாமல் சிதறாமல். அந்த கீரை எப்படி வளர்த்தேன் எப்படி பறிச்சேன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த முன்னாடி அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பாரு, அதெல்லாம் யாரும் ஒப்பனா வந்து சொல்லுவேன். இந்த கீரையை எப்படி பக்குவமாக பறிச்சேங்கிறது உங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியாக வழங்கி இருக்கிறனுங்க. அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சுங்க. வந்த பின்னாடி இப்படி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ தான் இங்கே பாருங்க, இரும்பு கடாயில் வறுத்தெடுத்த சாதாரண கல்லுப்பு இப்போ தான் போடணுங்க. போட்டு இதையும் நல்லா இது கூட கலங்குற மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. வேணுங்கிறவங்க இதில் கருவேப்பில் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாமுங்க. சேர்த்திட்டு அதில் அயன் போலிக்கு இருக்குதுங்க. நான் வந்து இப்போ அதைய சேர்த்துக்கலிங்க. சேர்த்துனா எனக்கு ஓவர் டோஸ் ஆகிருமுன்னு அதையை நான் இப்போ சேர்த்துலிங்க. இப்போ வந்து நாட்டு ரக விரலி மஞ்சத்தூளுங்க. இது வந்து கலப்படம் இல்லாதது. நாங்களே அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுமே, ஏன் நீ சொல்லல, அதை சொல்லுமா. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க சுக்கு பொடியை சேர்த்திக்கிங்க. நான் வந்து இப்போ கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாதனால நான் அதை சேர்த்திக்கலிங்க. அதெல்லாம் பாதிக்கப்பட்டப்ப நான் சேர்த்திட்டு இருந்தேங்கிறத பதிவு பண்ணு. அதுக்கப்புறம் நாங்க எடுத்து குரு வித்தை செய்து அந்த கேஸ் ட்ரபிள்ல இருந்து மீண்டு வந்துட்டேன். அதனால இப்ப நான் சுக்க சேர்த்துலங்கிறத தெளிவா பதிவு பண்ணு. புரியுதா? சும்மா நீ செய்யறது திரும்பவும் சொல்ற, நீ செய்யறது வெறும் உணவல்ல, குருபாக குரு வைத்திய உணவே மருந்து. அந்த குருபாக குரு வைத்திய உணவே மருந்து. எல்லா வேலையும் ஒரே பக்குவத்தில் இருக்காது. நம்ம உடல் என்ன பக்குவத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பக்குவத்தை மாத்துவோம். அதுக்கு இன்கிரீடியன்ஸ்கள் மாறி மாறி மாத்தப்படும். ஏற்கனவே நீ சுக்கு எப்ப சேர்த்திட்டு இருந்த, ஏவுன்னு எப்ப 7 வீட்டுக்கு வரையில சேர்த்திக்கிட்டு இருந்தனுங்க. இப்ப நான் அதெல்லாம் சுக்க சேர்த்தி அந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் இருக்கிறப்ப எடுத்துக்கிட்டு அதற்கேற்ற குரு வித்தையும் செய்துக்கிட்டு அதுல இருந்து இப்ப மீண்டு வந்து நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கிறப்போ என்னோட ரத்த சோகை மீண்டு வராம இருக்கிறதுக்காக தயாரிக்கிற குரு பாகங்க இது. நிகழ்ச்சி அப்படி பதிவு பண்ணணும். நீ வந்து சமையல் செய்யறதுக்கு வந்து நிக்கல, நீ சமையல்காரி அல்ல. புரியுதா? நீ குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்பு. புரியுதா? அந்த என்ன ஓட்டத்துல சொல்லு, நீ தயாரிக்க கூடியது இப்போ வெறும் உணவல்ல, உணவே மருந்து. அது இப்ப நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா இதே நேரத்துல நீ முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தப்ப எப்படி செஞ்சங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். அப்பனா தான் அந்த ஒரு நிகழ்ச்சியில ஆரோக்கியமா இருக்கிறவங்க தொடர்ந்து இதை பார்த்து ஆரோக்கியமா இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஓ கேஸ் ட்ரபிள் இருந்தா சுக்கு சேர்த்திக்கலாமா இந்த இடத்துல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இப்ப நீ ஏன் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துல அப்படிங்கறது மொட்டையா சொல்லக்கூடாது. என்ன பார்க்காத, கேமராவை பாரு. இப்ப ஏன் கருவேப்பில் கொத்தமல்லி ஏன் சேர்த்துலங்கிறத விளக்கம் ஏன் கொடுக்குறேன்னா, ஏன் உங்க ஓவர் டோஸ்ங்கிறது மொட்டையா ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது. கொள்ளுல அயன் இருக்குதுங்க. அந்த எப்படி சொல்றது, லைன் கீரையில இரும்பு சத்து இருக்குதுங்க, சீரகத்துல இருக்குதுங்க, குருமிளகுல இருக்குதுங்க, வெள்ளை பூண்டுல இருக்குதுங்க, கொத்துமல்லியில இருக்குதுங்க. இத்தனை கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்ப நம்ம கருவேப்பிலை கொத்துமல்லிய பச்சை வாசம் போய் தான் பயன்படுத்துவோம். அதையும் கொடுத்தா ஓவர் டோஸ். அதனால நான் என்ன பண்றேன், கம்மியா எடுத்துக்கிறேன். ஏன் ஓவர் டோஸ்ங்கிறத சொல்றோம்னா, உனக்கு குளிர் காலத்துல 250 mg எழுதுனாங்களா மாத்திரைய, அதே வெய்ய காலத்துல 50 mg 75 mg எழுதுனாங்களா? மாத்திரையோட காம்பினேஷன் ஒண்ணுதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த எம்ஜியை மாத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நீ இந்த உணவுடைய வீரியத்தை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திர, உன்னுடைய உடல் உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி மாத்திர. அது மக்களுக்கு பதிவாகணும். இப்படி ஒவ்வொருத்தரும் சமைக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கும் இது பலன் தரும். இப்ப நீ செய்யறது அடிச்சா காப்பி அடிச்சா யாருக்கு பலன் தராது. அதனால நான் இந்த உடல் வாக்குல இருக்கிறேன், அதுக்கு நான் இந்த மாதிரி பொருள்களை சேர்த்திக்கிறேன். பாக்குற நீங்க எந்த உடல் வாக்குல இருக்கிறீங்களோ
அதுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் சேர்த்தலான்னு நான் என் லைஃப் ஸ்டைல்ல கடந்து வந்ததை உங்க முன்னாடி வச்சிடுறேன். உங்க சுய விருப்பத்துல நீங்க பின்பற்றிக்கணும். நான் சொன்னா நல்லா செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதை தெளிவா அவங்க கிட்ட சொல்லிடணும். ஏன்னா புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டா அவனுக்கு பல்ல புடிச்சு பாத்திரக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்ச ஆரோக்கியம் அவனுங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நம்ம இத்தனை மீடியால நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அதனால என்ன சொல்லணும், நம்ம டிஸ்க்ளைமரையும் தெளிவா போட்டுறணும். நான் பயன்படுத்தி பலன் பெற்றேன், உனக்கு வேணும்னா நீ உன் சுய விருப்பத்துல பின்பற்றிக்க. நான் யாரையும் இப்படி செஞ்சு திண்டுங்கிறதுக்காக எல்லாம் நிகழ்ச்சி பண்ணல. நான் இப்படி செஞ்சு திங்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். இப்போ பாக்குற சந்தேகமா இருக்கிறவங்க என்ன சொல்லணும், இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஆட் பண்ணணும். அவன் பாக்குறவன் வளவளன்னு பேசுறேன் கொல கொலன்னு பேசுறேன்னு இருந்தா சொன்னா சொல்லிட்டு போறான். அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த முட்டா கூவுகளுக்கு தெரியாது நம்ம உணவு தயாரிக்க வரலன்னு. உண்மையா ஒரு அறிவு உள்ளவன் புரிஞ்சுக்குமா, ஓ அவங்க வந்து நம்மளுக்கு நிகழ்ச்சி சாப்பாடு செஞ்சு போடுறதுக்காக வரல, என்ன அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, சாப்பாட்டையே மருந்தா அவங்க எப்படி சமைச்சுக்கிறாங்கிறத சொல்ல வர்றாங்க. உதாரணத்துக்கு இந்த கொள்ளுக்கீரையை நம்ம வெவ்வேறு உடல் உபாதைக்கு வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவோம். அப்போ இப்ப எதுக்கு பயன்படுத்துறோங்கிறத தெளிவா சொன்னா தானே நாளைக்கு இதோட இன்னொரு மெத்தடு நம்ம செய்வோம்ல, அது அவங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு கொழுப்பு கரைக்கிறதுக்கு இதையவே நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப இன்கிரீடியன்ஸ்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மெத்தடே கொஞ்சம் மாறும், இதுல சேர்த்துற ரேஷியோவே மாறும், கொள்ளு கீரையும் சேர்ற ரேஷியோவே மாறும். அப்பவும் அவங்களுக்கு தெளிவு இருக்கணும்ல. ஏன்னா பவுனம்மால இப்பதான் யூடியூப்ல 150 பேர் வர்றாங்க, ஃபேஸ்புக்ல 1000 பேர்த்த தொடரும். சோ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், இந்த பவுனம்மாங்கிறது என்ன, இது வெறும் உணவு செய்யற நிகழ்ச்சி அல்லன்னு அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தணும். அப்ப நீ என்ன சொல்லணும், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வரணும். கீரை போடுறப்பவே நான் உனக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிதான் உள்ள வந்தேன், இது இயற்கையா வளர்த்துனது, இது எப்படி ரத்த சோகையை குணப்படுத்தும், வெறும் எல்லா லைன் கீரையும் குணப்படுத்தாது. அப்ப என்ன சொல்லணும், செயற்கை ரசாயனம் இல்லாம இயற்கையா வீட்டிலேயே நம்ம ரசாயனம், அதாவது எப்படி சொல்றது, உரம் தயாரிச்சு அதைய போட்டு பக்குவமா தண்ணி ஊத்தி நம்மளே கண்ணு முன்னாடி எந்த ஒரு ரசாயன கலப்பில்லையும் உறுதிப்படுத்தி வளர்த்தெடுத்தது. அதனால இந்த கீரையில அவ்வளவு சத்து இருக்கும், பாதிப்பு தராத சத்து இருக்கும். புரியுதா? அப்படி பாதிப்பு இல்லாத சத்து இருக்கிறனாலதான் நம்மளுக்கு இது பலனு. நீ மொட்டையா லைன் கீரையும் கொள்ளையும் கலக்கு அப்படின்னுங்கிற மாதிரி புரிஞ்சுட்டான்னா அவன் கடையில வாங்கி என்ன ரசாயனம் தெளிச்சது, ஒருவேளை அது ஊட்டச்சத்து இல்லாம வளர்ந்ததா அந்த கீரை, அந்த புரிதல் இல்லாம கலக்கிட்டு அவன் ரத்த சோகை கிடைக்கும்னு புரிஞ்சு மீள முடியும்னு புரிஞ்சுட்டான்னா என்ன ஆகும், பலன் கிடைக்காம போயிடும். நம்மளுடைய நோக்கம் பாக்குறவன் பிரில்லியண்டா இருக்கிறவனுக்கு நம்ம ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம நிகழ்ச்சியில யார் யார் பாக்குறாங்க, படிச்சவங்கள் இருந்து படிக்காத பாமரர் வரைக்கும், ஏன் நீ சிலருக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாதான் புரியுங்கிற அளவுக்கு இருக்கிறவங்க வரைக்கும் பார்ப்பாங்க. சோ ஒரு நிகழ்ச்சி எல்லோருக்கும் தெளிவு கொடுக்கணும்னா அது நம்ம தேவையான விளக்கம் கொடுத்துதான் ஆகணும். தேவைங்கிறவன் அவனுக்கு ஓவர் நம்மளை விட நாலேஜ் உள்ளவன் வேணா பொறுமையா பார்த்தா பார்த்துட்டு போறான், இல்லைன்னா போயிட்டு போறான். சோ ஒவ்வொரு இடத்துலயும் தெளிவா நீ சொல்லணும். இப்ப நீ கல்லுப்பு போட்டு கரைச்சிருக்கிற, ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆடுறதுக்கு முன்னாடி மஞ்சளை ஏன் போடுறோம், இந்த இடத்துல மஞ்சளை எப்படி எப்படி எல்லாம் நீ தயாரிச்சிருக்கிறங்கிற தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு சொல்லு. இப்பத்தான் பாருங்க மஞ்சத்தூள் போடணுங்க. இது வந்து நாட்டு ரக விரலி மஞ்சத்தூளுங்க. அரைக்கிற பக்கம் நாங்களே போய் கூட இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுங்க. இதில் எந்த ஒரு ரசாயனமும் கலக்கலிங்க. இங்கே பாருங்க, போட்டு இப்படி நல்லா தொலாவி விடணுங்க. தொலாவி விட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசம் போக வரைக்கும் மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு இந்த பருப்பா மூட்டையினால் கடையணுங்க. அப்படி கடையில குரு வித்தையும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சீனியர் சிட்டினா இருக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு காலை மாலை இரு வேளையும் குரு வித்தையை செய்யணுங்க. அப்போத்தான் இதனுடைய முழு பலனையும் எதிர்பார்க்க முடியுங்க. ஓரிரு நாளில் எதிர்பார்க்காதீங்க, தொடர்ந்து சாப்பிடணுங்க. நான் அப்படி தொடர்ந்து சாப்பிட்டதுனால தான் இதிலிருந்து மீண்டு வந்தனுங்க. உங்களுக்கு ரத்த சோகையிலிருந்து மீண்டு வந்தனுங்க. உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, குரு வைத்திய குருபாக உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு
குரு வித்தை குரு வாழ்வியலை எப்படி ஒருங்கிணைஞ்சு அமைச்சுக்கிறதுன்னு, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் செலவே இல்லாமல் எப்படி வளர்த்தெடுக்கிறதுன்னு ஆலய தரிசனங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்காக வழங்க இருக்கிறனுங்க. அதற்கு நீங்கள் பவுனம்மாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.